இந்த நதி நம்மை வெட்கப்படுத்த விடாது. அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற சங்கடத்தை மாற்றி மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை விதைப்பார். சிலுவையிலே நமக்காக பிளக்கப்பட்ட கண்மலையிலிருந்து புறப்படுகிற நதி கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த நதி நம்மை வெட்கப்படுத்த விடாது. இந்த 4ஆம் வசனத்தை நான் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார்களோ இந்த நதி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற சங்கடத்தை மாற்றி மகிழ்ச்சியை கொடுக்கும். அல்லேலூயா. யாரெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து எப்படி அதிகாலையில் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு உற்சாகம் இருக்கிறது, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு நல்ல உள்ளம் இருக்கிறது, அப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இருதயத்தில் சந்தோஷம் இல்லாவிட்டாலும் சந்தோஷத்தை விதைப்பார் கர்த்தருடைய பிள்ளைகள்.